ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அதில் 9th பாலிட்டி பார்ப்போம் வாங்க. இது வந்து டே 14 ஓகேவா. தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் ஓகேவா. இந்தியாவின் தேர்தல் முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து ஒரு சமத்துவ மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு ஓகேவா. இறையாண்மை மிக்க சமத்துவ சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. இங்கிலாந்து தேர்தல் முறையை தான் நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 15ல் 324லேருந்து 329 வரையும் வந்து தேர்தலை பற்றி கொடுத்துருக்கு ஓகேவா. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்கிற ஆர்டிக்கல் நம்பர் 324 வழிவகை செய்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எங்கெங்கே தேர்தல் நடத்துவாங்கிறத கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் நோட்ஸை பாருங்கள். தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்தல் நடைமுறைகள் ஓகேவா. தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர் ஓகேவா. அப்புறம் வந்து அவங்க மக்களவை உறுப்பினர் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகே. அதெல்லாம் கொடுத்துறாங்க, நோட் பண்ணிக்கிங்க. இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாள் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கொடுத்தாங்க. இது நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து நோட்டா வந்து நம்ம யாருக்கும் தேர்தல் ஓட்டு போட விரும்பலைன்னா லாஸ்ட்டில் நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். அது வந்து எந்த விதி பாருங்கள். இந்திய தேர்தல் நடத்தை விதி 1961ஆம் ஆண்டு சட்டத்தின் மீன் விதி எண் 49O இம்முறை விலகுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின்னணு வாக்குப்பதிவு எப்போ இது பண்ணாங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர் பெயருக்கு எதிரிலுள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. ஒருவர் தான் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக விவிபேட் என்பதாகும். ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் ஓகேவா. அதை நோட் பண்ணி வச்சுங்க. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் முதலாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியாகும் அப்படிங்கிறது கொடுத்துறாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் தேர்தல் வகை. நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல்னா மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர்கள், ஊராட்சி இவங்கெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்ம நேரட்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஓகேவா. அதோட நிறைகள் குறைகள் கொடுத்துறாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து மறைமுக, அது நிறைகள் குறைகள் வந்து ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி விட்டுங்க, அது ரொம்ப முக்கியம் கிடையாது. அதுமாரி மறைமுக தேர்தல் யார், குடியரசுத் தலைவர் தேர்தலாம் மறைமுகமாக நடக்கும் ஓகேவா. அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நடக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் தெரியும். அரசியல் கட்சியில் வந்து தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடத்துக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவர் வாக்காளர் குழுமம் மூலம் நடக்கும் ஓகேவா. ஈரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. ஆனால் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் அதில் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஓகேவா. ஒரு கட்சி முறைக்கு எக்ஸாம்பிள் வந்து சீனா, கியூபாஸ், முன்னாள் சோவியத் யூனியன். நோட் பண்ணி வச்சுங்க, இதெல்லாம் முக்கியம் ஓகேவா. இரு கட்சி முறைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. பல கட்சி முறைக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி ஓகேவா. அரசியல் கட்சிகளோட வகைகள் கொடுக்குறாங்க. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள். தேசிய கட்சிக்கு வந்து இப்போ வந்து 7 கட்சிகள் இருக்குது ஓகேவா. 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எண்ணிக்கை 7. இப்போ வந்து 6 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் ஒன்று எடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு தாட்டி கூகுளில் செக் பண்ணிக்கிங்க ஓகேவா. ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்கள் மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றால் தேசிய கட்சி ஓகேவா. நெக்ஸ்ட் மாநில கட்சி. 7 கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கியமான கட்சிகள் மாநில கட்சிகளாக உள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்க. கட்சிகளுக்கு அங்கீகாரம் எது கொடுக்கு, இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்குது. அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அதை பார்த்துங்க. அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள் அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி விட்டுங்க ஓகேவா. மக்களாட்சியில் எதிர்கட்சிகளின் பங்கு கொடுத்துறாங்க, அதையும் ஒரு கிளான்ஸ் ரீட் விடுங்க. அடுத்த குழுக்கள் அப்படிங்கிறது வந்து ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தான் உருவாக்கப்பட்டது ஓகேவா. என்னென்ன அழுத்த குழுக்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் உள்ளது. இந்த பாருங்கள், வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்பு, மத அமைப்பு, பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள், கோட்பாடு அடிப்படை குழு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு. இப்போ அழுத்த குழுனா நீங்கள் ஃபஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும், எங்கேருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்திருக்குங்கிறது கொடுத்தா இந்த அழுத்த குழுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துறாங்க பாருங்கள். இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட அழுத்தக்குழுவோட செயல்பாடுகள் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் ரீட் விட்டுங்க ஓகேவா. இதில் ரொம்ப முக்கியம் கூட. அடுத்து மக்கள் குழு பற்றி கொடுத்துருக்காங்க, இது ஒரு கிளான்ஸ் ரீட் விட்டுங்க. வேறு ஒன்றும் இதில் முக்கியமானது கிடையாது. வாங்க அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம் ஓகேவா. தேங்க்யூ.